أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يرد فيه بإلحاد بظلم نذقه من عذاب أليم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من تفل تجاه القبلة جاء يوم القيامة وتفله بين عينيه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாம். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் சில இடங்களை, சில காலங்களை, சில நபர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த கண்ணியத்தை உலகம் வழங்க வேண்டும் என்று உத்தரவும் தந்திருக்கிறான். அந்த வரிசையில் அல்லாஹுவால் மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒன்று உலகத்தில் கஅபத்துல்லா என்கிற முதல் ஆலயம். அல் குர்ஆன் சொல்லுகிறது, பூமியிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் பழைய மக்கா என்கிற இன்றைய மக்காவிலே உள்ள கஅபத்துல்லா தான். பாக்கியம் பொருந்தியதாகவும் அகிலத்தாருக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்று கஅபத்துல்லாவை பற்றி திருக்குர்ஆன் சொல்லுகிறது. கஅபத்துல்லாவிற்கு கண்ணிய குறைவு ஏற்படும் வண்ணம் எந்த செயலும் ஒரு முஸ்லிம் செய்துவிடக் கூடாது. அவன் ஈமான் இருக்கிற வரை அப்படி செய்ய முடியாது. கஅபத்துல்லாவின் கண்ணியம் குறித்து இப்போது பேசுவதற்கு சில காரணங்கள் உண்டு. பொதுவாக கஅபாவின் கண்ணியம் சஹீஹுல் புகாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை இப்படி பதிவாக இருக்கிறது: லா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா. மலஜலம் கழிக்க அமருகிற போது கூட கிப்லாவின் திசையை முன்னோக்க கூடாது, கிப்லாவின் திசையை பின்னோக்கவும் கூடாது. முன்னோங்கினால் கஅபா, பின்னோங்கினால் அது பைத்துல் முகத்தஸ். எனவே உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் தங்கள் கழிவறைகளை தெற்கு வடக்காக அமைத்திருப்பார்களே ஒழிய கிழமேற்காக அமைத்திருக்க மாட்டார்கள். கஅபத்துல்லாவிற்கு நேரடியாக அல்ல, கஅபத்துல்லா இருப்பது எங்கோ ஒரு மூலையில். ஆனால் அவனவன் ஊரில் அவரவர்கள் கிராமத்திலே கூட அவர்கள் சுயதேவைக்கு அமருகிற போது கஅபாவின் திசையை நோக்கி அமரக்கூடாது. எச்சில் துப்புவன் உள்ளூரிலே துப்பினாலும் மேற்கு பக்கம் துப்பாமல் இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்துகிறார்கள். அபூதாவுதிலே ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது: மன் தஃபல துஜாஹல் கிப்லா. கிப்லாவை முன்னோக்கி ஒருவன் காரி தனது எச்சிலை துப்புகிறான். ஜாஅ யௌமல் கியாமத்தி வ தஃப்லுஹு பைன ஐனை. மறுமை நாளில் அவன் ரெண்டு கண்களுக்கு இடையில் முகத்தில் அந்த எச்சிலை சுமந்தவனாக எழுப்பப்படுவான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஅபாவின் கண்ணியம் நாடி நரம்பில், ஊன் உதரத்தில், ஒரு உண்மையான முஃமினுடைய உள்ளத்தில் கஅபாவினுடைய கண்ணியம் மிக அதிகமாக இருக்க வேண்டும். கஅபா இருக்கிற அந்த மக்கா நகரம், அந்த இன்றைய சவுதி, அது புனிதமான மண், அது கஅபாவுடைய பூமி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பூமி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றளவும் தூங்கி கொண்டிருக்கிற பூமி.
23 வருஷ காலம் வானத்திலே இருந்து வகியை சுமந்த பூமி சர்வ சாதாரணமாய் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்க மலக்குகள் உலா வந்த பூமி. அந்த பூமிக்கென்றிருக்கிற தனிச்சிறப்புகள் நிறைய. உச்சகட்ட சிறப்பாக சொல்லுவதென்றால் அது அர்துல் ஹரமைனி ஷரீஃபைன், 2 ஹரம் ஷரீஃபுகளுடைய பூமி. மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி என்கிற 2 பெரும் ஹரம் ஷரீஃபுகளுடைய பூமி. அந்த மஸ்ஜிதுல் ஹராமை குறித்து பேசுகிற குர்ஆன் ஒரு இடத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது. சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமை யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிதுல்மின், அந்த ஹரம் ஷரீஃபிற்குள் அந்த பூமிக்கு இழுக்கு வரும் வண்ணம் பிதுல்மின், யாராவது அக்கிரமம் செய்தால் நுதிகுஹு மின் அஸாபின் அலீம், துன்புறுத்துகிற வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அன்பானவர்களே, சவுதி சில நாட்களுக்கு முன்னால், சில வாரங்களுக்கு முன்னால் ஜும்மாவிலே கூட பேசினோம். கொஞ்சம் கொஞ்சமாக தனது நிறத்தை மாற்றி கொண்டு வருகிறது சவுதி. தன்னுடைய வண்ணத்தை மாற்றி கொண்டிருக்கிறது. பாரம்பரிய செழுமைகளை விட்டு கொடுத்து பண்பாட்டு செழுமைகளை எல்லாம் அகற்றிவிட்டு ஏதோ ஐரோப்பிய கண்டத்தில இருந்து வந்த நவநாகரிக சமாச்சாரங்களை எல்லாம் உள்ளே இறக்குமதி செய்து நீண்ட நெடுங்காலமாக அந்த மண்ணிற்கும் அந்த நாட்டிற்கும் இருக்கிற பாரம்பரியத்தை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக கஅபாவின் மண்ணில் இப்போது களியாட்டங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. அன்பானவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாள் செய்தி, இதுவரைக்கும் மதுவின் வாடை இல்லாமல் இருந்த பல்வேறு சவுதியினுடைய அத்தனை இடங்களிலும் சூப்பர் மார்க்கெட்டுகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில், சாதாரண கடைகளில் கூட மது விற்பனைக்கு அனுமதி தரப்பட்டதை உலகம் முழுக்க இருக்கிற மார்க்க அறிஞர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். மது புழக்கம் சர்வ சாதாரணமாய் உலகத்திற்கு மது ஒழிப்பில் முன்னோடியாக இருந்த ஒரு பூமியில் இன்றைக்கு மது விற்பனை நடக்கிறது. கடந்த மாதத்தினுடைய செய்தி சவுதியில் நீங்கள் பத்திரிகைகள் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக படித்திருப்பீர்கள். மிகவும் கட்டுப்பாட்டோடு விபச்சாரம் உள்ளிட்ட செயல்களை கண்டித்து வந்த அந்த நாட்டில் ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு எந்த ஹோட்டல்களிலும் அறை எடுத்து தங்கி அவன் உல்லாசத்திலே இருந்து கொள்ளுவதற்கான அனுமதியை அரசு வழங்கியது. இது கடந்த மாதம். சர்வசாதாரணமாக முஜானசத்துர் ரஜுலி மஅர் ரஜுலில் அஜ்னபி மஅல் இம்ராஅத்தில் அஜ்னபிய்யா, இது சவுதியினுடைய பத்திரிகைகளில் வந்த செய்தி. சர்வசாதாரணமாய் ஒரு லாட்ஜினுடைய அறையில ஒரு அந்நிய பெண்ணோடு ஒருவன் தங்குவதற்காக இதுவரை இருந்த தடைகள் இப்போது விலக்கிக் கொள்ளப்பட்டு அது அனுமதிக்கப்படுகிறது என்று வந்தது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக கொஞ்சம் கொஞ்சமாய் சன்னமாய் ஷரியத்தின் பிடியிலே இருந்து, மார்க்க சட்டங்கள் அதனுடைய கோட்பாடுகளிலே இருந்து கொஞ்சம் விலகி கொண்டே இருந்த சவுதி சமீபத்தில் ஒரு பெரிய அவமானத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்னாலே செய்திருக்கிறார். மௌசிமுர் ரியாத் என்று சொல்லி ரியாத்தில் மௌசிமுர் ரியாத் 2024 2024 ரியாத் கண்காட்சி என்று பெயர் வைக்கப்பட்ட முழுக்க டான்ஸ்கள், ஆடல் பாடல், அரைகுறை ஆடை, மது விருந்து உள்ளிட்ட அத்தனையும் நடைபெறுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு அம்சம். அதனுடைய ஓப்பனிங் செரமனி நடந்தது. அதனுடைய துவக்க நாள் நிகழ்வு மன்னர் உள்ளிட்டவர்களினுடைய எல்லா ஆதரவோடும் முன்னிலையிலும் நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியில் என்ன செய்தார்கள்? நீங்கள் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கில் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கிற போது ஸ்கிரீன்ல மிகப்பெரிய அளவில் ஒரு கஅபத்துல்லாவை அப்படியே மாடல் செய்யப்பட்டிருக்கிறது. கஅபாவை போன்றே கருப்பு திரை. கஅபாவினுடைய மேலே நாலா பக்கமும் நாம் தங்கத்தாலான நிறத்தில் திருக்குர்ஆனுடைய வசனங்களை பொறித்து வைத்திருப்பது போன்று அச்சு அசலாக அப்படியே கஅபாவை செய்து அதை கண்ணாடி போன்று ஆக்கிவிட்டார்கள். அதாவது கஅபத்துல்லாவின் திரையிலே போய் பார்த்தால் கண்ணாடி போல தெரியாது, அது கல் கட்டடம். இங்கே இவர்கள் உருவாக்கிய ரியாத், மௌசமுர் ரியாத் 24 அதனுடைய கண்காட்சியில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான கஅபா, அந்த கஅபாவினுடைய சுவர்கள் கண்ணாடி போல். ஆடுவது பாடுவதெல்லாம் மக்களுக்கு தெரியும்.
நேரடியாக ஒரு ஸ்கிரீன்ல திரைச்சீலையில பார்ப்பதற்கு பதிலாக கஅபாவுடைய சுவருக்குள் கொண்டு வந்து ஆட்ட நாயகிகளை ஆட வைத்து உலகம் இவ்வளவு அசிங்கமாகவும் செய்வார்களா என்று யோசிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க அரைகுறை ஆடையோடு ஆடுகிற பெண்கள் தூரத்திலிருந்து பார்த்தால் கஅபத்துல்லாவினுடைய உள்புறத்திலிருந்து ஆடுவது போல தெரியும். அப்படி ஒரு அமைப்பு. ஆடை என்பது அங்கே ஆடியவர்கள் பாடியவர்கள் எப்படி சொல்லுவதென்று வார்த்தைகளில் தெரியவில்லை. 99% நிர்வாணம், ஒரே 1% பெயருக்கு ஒரு ஒட்டு துணி. அது 1% என்று சொல்ல முடியுமான்னு தெரியல. அப்படி ஒரு அம்மன ஆட்டத்தை கஅபாவை போன்று வடிவமைத்து அதிலே பெண்களை வைத்து ஆட வைத்து மட்டுமல்ல, வரிசையாக பெண்கள் அந்த கஅபாவை சுற்றுகிறார்கள். நாமெல்லாம் அல்லாஹுவை சுற்றுவதாக நினைத்து தவாஃப் செய்கிற ஒரு கோணம் அப்படியே மாற்றப்பட்டு ஒரு 2 பீஸில் எல்லாரும் சுற்றுகிறார்கள். யூரோப்பியன் ஃபேஷன் ஷோ என்று அந்த கண்காட்சியில் நடந்தது. ஃபேஷன் ஷோவிலே கஅபாவை சுற்றி வருகிறார்கள். சுற்றுபவர்கள் எல்லாமே மேலும் கீழுமாய் 2 கைக்குட்டை அளவுக்கு உள்ள துணிகளோடு மட்டும் அவர்கள் கஅபாவை சுற்றி வருகிற ஷோவும் நடந்தது. இதற்காக வேண்டி பாடுவதற்கு இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பாடகி அமெரிக்காவிலே இருந்து முன்னணி பாடகி, அவள் ஆடை இல்லாமலும் ஆடுபவள். அவளை கொண்டு வந்து அரைகுறையல்ல 99% ஆடை இல்லாமல் அவளை ஆட வைத்தார்கள். மிக மோசமான இந்த நிர்வாண காட்சிகள் எல்லாம் கஅபாவினுடைய சுவற்றில் நாலா பக்கமும் பார்க்கிற எல்லாருக்கும் பிரதிபலிப்பது போன்று ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு. எவ்வளவு மோசமான நிலைக்கு அந்த நாடும் அந்த நாட்டின் சூழ்நிலையும் அந்த நாட்டை வழிநடத்துகிற அரசனும் எந்த எல்லைக்கு போயிருக்கிறார்கள் என்பதை உலகம் வருத்தத்தோடு நினைத்து பார்க்கிறது. அகில உலகம் முழுக்க ஏராளமான ஈமானிய ஈரத்தை இதயத்தில் வைத்திருக்கிற அத்தனை மார்க்க அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், சமுதாய அக்கறை உள்ளவர்கள் எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள். ஒரு அறியாமை காலத்தை போன்று எல்லா விதமான களியாட்டங்களை அனுமதித்து விட்டது இன்றைய சவுதி. குர்ஆனிலே அல்லாஹ் பழைய காலத்தில் இஸ்லாம் வருகைக்கு முன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷரியத் வருகைக்கு முன்னால் கஅபாவை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றி குர்ஆனிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் பேசுவார். அதுல ஒரு வார்த்தை இப்படி வருகிறது: வமா கான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஅ வ தஸ்தியா. கஅபத்துல்லாவில் அவர்களின் இபாதத் என்பது தவாஃப் செய்து கொண்டே முகாஅ வ தஸ்தியா. இந்த ஆயத்திற்கு தப்சீர் தப்ரீலே விளக்கம் எழுதுகிறார்கள். தப்சீரில் அல் முகா விசில் அடித்து கொண்டும் ஒத்தஸ்தியா கைதட்டி கொண்டும் தவாஃப் செய்வார்கள். இது அறியாமை காலத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன் டார்க் ஏஜ் என்று சொல்லுகிற இருண்ட காலத்தில் நடந்த தவாஃப் என்ன தெரியுமா? கஅபாவை சுற்றுகிற போது விசில் அடித்து கொண்டு தவாஃப் செய்வது, கைதட்டி கொண்டு தவாஃப் செய்வது. குர்ஆனுடைய இந்த ஆயத்தின் நேரடி நிதர்சனத்தை இப்போது நடைபெற்ற மௌசமுர் ரியாத் 2024 என்று நடைபெற்ற இந்த ஷோவிலே அதை அப்பட்டமாக பார்த்தோம். முழுக்க முழுக்க ஆடை இருந்தும் இல்லாதவர்களாய் கைதட்டி கொண்டும் வாயில விசிலடித்து கொண்டும் பயங்கரமான இசைக்கருவிகள் முழங்க அங்கே ஒரு ஷோ நடைபெற்றதை உலகம் வேதனையோடு பார்க்கிறது. காரணம், அந்த மண் ஏதோ அவர்கள் பிறந்து வாழ்ந்த அவர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் உரிமையும் சொந்தமும் உள்ள மண். ஐரோப்பிய கலாச்சாரத்தை அப்படியே இறக்கி விடுவதென்று முடிவெடுத்து சின்னஞ்சிறு நகர்வில இருந்து பெரிய பெரிய நிகழ்வுகள் வரை எல்லாவற்றிலையும் இன்றைக்கு நிறம் மாறி தரம் கெட்டு சவுதியில் இருப்பதை நாம் வேதனையோடு பார்க்க வேண்டியது இருக்கிறது. குர்ஆனில் ஐரோப்பிய கலாச்சாரங்களை குறித்து பேசுகிற போது குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு நினைவு கூறத்தக்கவை. குறிப்பாக குர்ஆன்ல 2 வசனம் இந்த காட்சிகளுக்கு பின்னால், இன்றைக்கு மாறி வரும் சவுதியினுடைய அவலங்களுக்கு பின்னாலே 2 ஆயத்து நினைவுக்கு வருகிறது. ஒரு ஆயத்து அல்லாஹ் முதல் ஜுசுவில் சூரத்துல் பக்ராவிலே சொல்லுகிறான்: வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா.
இந்த கிறிஸ்தவ சமுதாயமும் யூத சமுதாயமும் நீங்கள் அவர்களின் வழியை பின்பற்றுகிற வரைக்கும் உங்களை விடமாட்டார்கள், அவர்கள் பொருந்தி கொள்ள மாட்டார்கள். முடிந்த அளவு தங்களின் கலாச்சாரத்திற்கு உங்களை இழுப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இழுத்து வந்துவிட்ட காட்சியை தான் ஐரோப்பிய நடனங்களோடு பாடல்களோடு நிர்வாண அழகிகளோடு நடைபெற்ற இந்த ஆட்டத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் அப்பட்டமாக சொல்லிய குர்ஆனுடைய ஒரு வசனம். இரண்டாவது வசனம் தவிர்க்க முடியாமல் நினைவுக்கு வந்துதான் ஆகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சில ஆட்சியாளர்களை பற்றி பேசுகிறார். ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பார்கள்? சவுதிக்கும் பொருந்தும், உலகத்தின் நிறைய நாடுகளுக்கு பொருந்தும். இன்னல் முலூக்க, இதல்லாஹ்வின் வார்த்தை கவனியுங்கள். இன்னல் முலூக்க, சில அரசர்கள் இதா தகலு கரியத்தன் அக்ஸதுஹா, ஏதாவது ஊருக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா ஊரை நாசமாக்கி விடுவார்கள். வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லதன், அந்த ஊரில் உள்ள கண்ணியமானவர்களையும் கேவலமானவர்களாக மாற்றி விடுவார்கள். மீண்டும் கவனிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய வார்த்தை. சில அரசர்கள் ஏதாவது நாட்டுக்குள் நுழைந்தால் நாட்டை நாசப்படுத்துவார்கள். வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லதன், கண்ணியமானவர்களையும் கூட கேவலமானவர்களாக மாற்றி விடுவார்கள். வகதாலிக யஃஅலூன், அவர்கள் இவ்வாறு தான் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறது அல் குர்ஆன். யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்த சமயத்தில் சவுதியினுடைய இளவரசருக்கு மிக நன்றாக புரியும். பெருமானாருடைய பெயரை தாங்கி வைத்துக் கொண்டு நவீன கலாச்சாரத்தை நான் வழிவிட்டு திறந்து விடுகிறேன் என்று சொல்லி ஐரோப்பாவையும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய கல்துறையை மக்கா மதீனாவினுடைய வீதிகளுக்குள்ளே கொண்டு வந்து உள்ளே நுழைய விட்டிருக்கிற ஒரு சாக்கடைத்தனமான பெருமை அவருக்கு சேரும். தெளிவாக பேட்டியில், சவுதியினுடைய இளவரசருடைய பேட்டியில், அடிக்கடி அவர் இப்போது பேட்டியிலே சொல்லுகிற வார்த்தை, எங்களுடைய ஹயாத்தில் ஆயுள்ல 30 வருஷத்தை நாங்கள் இனிமேல் வீணாக்க தயாரா இல்லை. என்னுடைய ஆயுள்ல இன்னொரு 30 வருஷம் இருக்குன்னா ஜாலியா அனுபவிக்கணும், லைஃப் ஒரு என்ஜாய் வேணும். எனக்கு இன்னும் 30 வருஷம், நாங்கள் அதை இழக்க தயாராக இல்லை. பல்வேறு பேட்டிகளில் அவர்களுடைய கருத்து இது. மார்க்க சட்டங்கள், ஷரியத் சட்டங்கள், ஃபத்வாக்கள், மார்க்க தீர்ப்புகள், அதெல்லாம் அந்தந்த காலத்துல உள்ளது. அந்தந்த காலத்துக்கு மட்டும் அது பொருந்தும். இப்போதைக்கு அது பொருந்தி போக வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது, அதை கேட்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது என்கிற சூழ்நிலையில் எவ்வளவு தூரம் அது ஒரு நாசமான கலாச்சாரத்திற்கு போகிறது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, கியாமத் நாளுடைய பாடத்தில் உலகம் அழிவதை பற்றி பேசுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், இதா துய்யஅத்தில் அமானத்து ஃபன்ததிரி ஸாஅ, அமானிதம் வீணடிக்கப்படுமானால் கியாமத்தை எதிர்பாருங்கள், உலகம் அழிவதை எதிர்பாருங்கள். சஹாபாக்கள் அப்போது கேட்டார்கள், கைஃப இதாஅத்துஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அமானிதம் வீணாகிறதுன்னா என்ன? அமானிதம் வீணானால் உலகம் அழியும், அப்பனா அமானிதம் எப்படி வீணாகும் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அழகான பதில், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்ததிரி ஸாஅ, ஒரு பொறுப்பு தகுதி இல்லாதவர்களிடம் ஒப்படைக்கப்படுமானால் கியாமத்தை எதிர்பாருங்கள். தப்பித்தவரையோ அங்கே இருக்கிற இளவரசருக்கு இந்த பொறுப்பு தகுதி இல்லாத இடத்தில் ஒப்படைக்கப்பட்டதாகவே தெரிகிறது. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த நாட்டில் ஷரியத் சட்டத்தை உரத்து பேச வேண்டிய பல பேர், பேசியவர்கள் சிறைகளிலே இருக்கிறார்கள். பேசிய உலமாக்கள் எல்லாம் சிறைகளில். யார் மௌனிகளாக வேடிக்கை பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆங்காங்கே தங்களின் நாற்காலிகளில் பத்திரமாக இருக்கிறார்கள். பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருக்கிற உலமாக்கள் ஹதீஸ்ல அப்படி ஊமையாக இருப்பது மிக மோசமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் அஸ்ஸாகிது அனில் ஹக்கி ஷைத்தானுன் அக்ரஸ், சத்தியத்தை பேசாமல் மௌனம் காட்பவன் ஊமை ஷைத்தான் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர் பேசவில்லை, பேசிய துணிவு உள்ள ஷரியத் சட்டத்தினுடைய போராளிகள் பல பேர் பேசிவிட்டு சிறைக்கு போய்விட்டார்கள். அதாவது இவர்கள் எந்த நவீன கலாச்சாரத்தையும் இஸ்லாத்திற்கு எதிரான அக்கிரமங்களையும் நிகழ்த்துவார்களாம்,
பேசாமல் தான் இருக்க வேண்டுமா? ஒருவேளை பேசினால் அவர்கள் உடனடியாக மெம்பரிலே இருந்து இறங்கிய உடனே அவர்கள் கைது செய்யப்படும் சூழ்நிலை உண்டு. இந்த வாரம் வரை கைது படலம் தொடர்ந்திருக்கிறது. ஒரு 4 வருஷமாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த ரியாத்தினுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய பேரறிஞர், இஸ்லாமிய அழைப்பாளர் அப்துல் ரஹ்மான் அல் அரீஃபி அவர்கள் கடந்த வாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சவுதியில் நடைபெற்ற மௌசிமுர் ரியாத் 2024 இந்த ஈவெண்ட் ரொம்ப மோசமானது. இது அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும், ஆட்சியாளர்களே நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்ட அவர் சிறை கம்பிகளுக்கு பின்னாலே இருக்கிறார். சுமார் 60க்கும் மேற்பட்ட சவுதியினுடைய முக்கியமான உலமாக்கள் அத்தனை பேரும் சிறையில் இருக்கிறார். 73 வயதுடைய தக்தூர் சஃபருல் ஹவாலி அவர் கொஞ்சம் கடுமையாக மார்க்கத்தை பேசுபவர். அவர் எழுதிய உலக பிரபலமான நூல் அல் முஸ்லிமூன் வல் ஹதாரத்துல் கர்பியா, முஸ்லிம்களும் மேற்கத்திய கலாச்சாரமும் என்று ஒரு நூல் எழுதினார். இந்த நூலினுடைய பிற்பகுதிகளில் சவுதி இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற மேற்கத்திய போங்கை குறித்து நூலிலே எழுதியிருந்தார். இப்போது சிறையில் இருக்கிறார். அவருக்கு வயது 73. எந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் முடிவு செய்கிறது என்றால் விரைவில் அவர் தூக்கு தண்டனை கைதியாக அறிவிக்கப்பட போகிறார். அரசுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுபவர் என்று ஒரு பட்டத்தை கொடுத்து அவரை மரண தண்டனை வரை கொடுப்பதற்கு யோசிக்கிறார்கள். சவுதியினுடைய மூத்த அறிஞர் பெருமக்கள் இவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். தக்தூர் டாக்டர் சல்மானுல் அவுதா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆலிம், அங்கே இருக்கக்கூடிய பிலாசபி சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய பாடம் நடத்தக்கூடிய மார்க்க அறிஞர், இந்த காட்சிகளுக்கெல்லாம் எதிராக பேசி அவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 80 வயசு தள்ளாடுகிற ஆலிம், அமீது குல்லியத்து ஷரியத் காலேஜுடைய பிரின்சிபல், அவருடைய பெயர் சவுத் அல் ஃபுனைசான் அப்படிங்கிறது பேரு. 80 வயதுள்ள அவரை இப்போது உள்ள அடைத்திருக்கிறார்கள். அவர் சிறையில் இருக்கிறார். யாராக இருந்தாலும் நடக்கிற ஐரோப்பிய கலாச்சாரங்களுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது. முழுக்க யூதனசராக்களுடைய கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். மிக பிரபலமாக அரபுகள் எல்லாம் தங்கள் மொபைலில் வைத்து அடிக்கடி கேட்கிற அப்துல் அசீஸ் ஃபௌசான் மிகப்பெரிய பேச்சாளர். அவர் இப்போது அவர் சிறையில் இருக்கிறார். நடைபெறுகிற எந்த நிகழ்வை குறித்தும் ஆடல் பாடல் குறித்தும் குடித்து கும்மாளம் விடுவதை பற்றியும் யாரும் பேசக்கூடாது. பேசினால் அவர்கள் சிறை. அப்துல் அசீஸ் ஃபௌசான் என்று நாம் சொல்லுகிற இவர் 10 ஆண்டுகளுக்கு என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அடைக்கப்பட்டவர். கடந்த வாரம் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 10 வருஷத்தை 30 வருஷமாக அதிகப்படுத்தி அவர் தண்டனை காலத்தை கூட்டி மீண்டும் சிறையிலே அடைத்திருக்கிறார். மொத்தத்தில் முழுக்க இஸ்லாமிய பாதையில இருந்து, கொள்கை கோட்பாட்டுகளில இருந்து தன்னை நழுவிக்கொண்டே போகிற சவுதி கொஞ்சமெல்லாம் அல்ல, முழுக்க தன்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தை தொலைத்து விடுவதற்கு எத்தனிக்கிறது. பல்வேறு இஸ்லாமிய நாடுகளின் அமைச்சர்கள், அதிகாரங்களிலே உள்ளவர்கள் எல்லாம் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கஅபாவை அவமானப்படுத்துகிற ஒரு காட்சியில் அதுல கொண்டு அது போன்று ஒரு உருவத்தை செய்து அந்த கஅபாவிலே நிர்வாண பெண்களை நடனமாட விடுவது என்பதெல்லாம் அந்த மண் அநேகமாக அறியாமை காலத்துல கூட இவ்வளவு மோசமான இசை கருவிகளோடெல்லாம் இது நடைபெற்றுதான் தெரியல. ஆனால் யாராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பொறுமை கொண்டுதான் இருப்பார்கள். பேசாத மார்க்க அறிஞர்கள் கண்டனத்திற்குரியவர்கள் என்றாலும் கூட ஹதீஸில் வருகிறது அல்லவா, முடிந்தவரை கையால், முடியாதவர்கள் நாவால், அதிலும் முடியாதவர்கள் உள்ளத்தால். நிச்சயமாக உள்ளத்தால் வெறுக்கிற ஒரு பெரும் கூட்டம் சவுதியில இன்றைக்கும் இருக்கிறார். கிட்டத்தட்ட அங்க இருக்கிற மன்னர் அல்லது இளவரசர் இவர்களுடைய நிலைமையை பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஒரு கட்டத்துல என்னன்னா, ஃபிரௌன் மாதிரி மிகைப்படுத்தி சொல்லுவதாக நினைக்க வேண்டாம். ஊரிலெல்லாம் நான் தான் இறைவன் என்று சொல்ல வைத்து விட்டான் ஃபிரௌன். சொந்த மனைவி விட்ட வேலையாகல. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா சொன்னாங்க, நீ என் கணவர், நீ கடவுள்லாம் கிடையாது, கடவுள் எல்லாம் கிடையாது. ஊரையே கடவுள் என்று சொல்ல வைத்தவனுக்கு வீட்டில் மனைவியை சொல்ல வைக்க முடியல. ஆம், இங்கேயும் அதுதான் நடந்தது. இந்த வாரம் சவுதி இளவரசருடைய மனைவி தலாக்கு கேட்டிருக்கிறார். அமீரா சாரா அந்த பெண் 4 குழந்தைகளோடு ரியாத்திலே நடைபெற்ற இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் நான் இவனோடு வாழ மாட்டேன்,
இவனிடமிருந்து எனக்கு தலாக் வேண்டும் என்று தான் 4 பிள்ளைகளோடு பிரிவதை கேட்டிருக்கிற அந்த செய்தியை பார்க்கிற போதே ஃபிரௌனும் ஆசியாவும் என்பது போல ஒரு செய்தி நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியவில்லை. தலாக்கு கேட்டிருக்கிறார் அந்த மனைவி. எக்கச்சக்கமான உலமாக்களை சிறையிலே அடைத்து விட்டு இப்படி காமக்களியாட்டங்களை எல்லாம் ஊருக்குள்ளே திறந்து விட்டால் ஜசீரா உள்ளிட்ட அத்தனை ஊடகங்களிலும், ஏன் இப்போது சவுதியிலே வைரலாக ஒரு ஆலிம், வயதான ஆலிம் பேசிக்கொண்டே அவர் குமுறி அழுகுவது வைரலாக இருக்கிறார். அதுல ஷேக் நாசிர் உமர் என்பவர் பேசிக்கொண்டே அழுகிற போது சூரா பனு இஸ்ராயிலுடைய ஒரு வசனத்தை சொல்லி, இங்க சவுதி அந்த மாதிரி போயிருமோ என்னமோ அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து ஓதுறார். இதா அரதுனா நுகுலிக்க கரியத்தன், ஏதாவது ஒரு ஊரை நாம அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அமர்னா முத்ரஃபிஹா ஃபஸகூஃபிஹா ஃபஹக்க அலைஹல் கவுல், அந்த ஊர்ல உள்ள சுகபோக விரும்பிகளை நாம் உத்தரவிடுவோம். அவங்க நிறைய விஷமத்தனம் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபதம்மர்னாஹா தத்மீரா, அந்த ஊரை அந்த நாட்டை பூண்டோடு அழிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்ற ஆயத்தை சொல்லிக்கொண்டே வந்தவர் கதறி அழுகிற வீடியோ வைரலாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இஸ்லாமியின் தலை குனிந்து நிற்கிற யாரும் தன்னுடைய ஆலயத்தை வைத்து அப்படி அசிங்கப்படுத்த மாட்டார். உலகத்தின் எந்த சமயத்தை சார்ந்தவனும் இப்படிப்பட்ட மோசமான போங்கில் அந்த நாடு போய்கொண்டிருப்பது தொன்மமான இஸ்லாமிய அடையாளங்களை, பாரம்பரியமிக்க இஸ்லாமிய சின்னங்களை எல்லாம் கேலி கூத்தாக்குவது மட்டுமல்ல, கேவலப்படுத்துவது போல இருக்கிறது. கஅபாவின் பூமியில் இப்படிப்பட்ட களியாட்டங்கள் இதுவரும் நாட்களில் தடுக்கப்பட வேண்டும். எங்கும் எதுவும் நம் போன்று ஓரத்திலே இருப்பவர்கள் ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் ரப்பிடத்திலே கையேந்த முடியும். அல்லாஹ்விடத்திலே கேட்போம். இஸ்லாத்தினுடைய தொன்மங்களையும் அடையாளங்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து தருவாயாக. ஹரம் ஷரீஃபையும் அதன் கண்ணியத்தையும், ஹரம் ஷரீஃபின் பூமியையும் மோசமான ஆட்சியாளர்களின் பிடியில இருந்து மக்கள் கிளர்ச்சி ஏற்பட செய்து யா அல்லாஹ் அந்த பூமியை பாதுகாத்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அல்லாஹ் ஏற்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.